Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் பேக்கர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரீசெண்டா வந்துட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பேக்கரியில சும்மா ஜஸ்ட் வந்துட்டு விசாரிச்சப்போ அவங்களுக்கு வந்து லக்கிலி அவங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து கிடைச்சிருந்துச்சு. அவங்க வந்துட்டு டீ கேக் ஆர்டர் எடுக்கிற மாதிரி தான் வந்து போய் கேட்டிருந்தாங்க. பட் பேக்கரியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரூட் கேக் வேணா நீங்க தரதா தான் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னங்கிறது பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 வீக்ஸ்க்காக இந்த கேக் மட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு சேல் சூப்பராக இருந்திருக்கு இந்த ஃப்ரூட் கேக். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி அவங்களுக்கு 25 கேக் கிட்ட அவங்க அங்கேருந்து அதில் ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட டேரெக்டாக வந்து வாங்குறவங்களுமே நிறைய பேர் ஆயிருக்காங்க. ஸோ இன்ஷால்லா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹிட்டான ஒரு ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபி. நீங்களுமே மந்த்லி 25Kலேருந்து 50K வரைக்குமே ஹோம் பேக்கிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ். அதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு அரை கப் அளவு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆப்ஷனல். ஏன் அப்படின்னா என்கிட்ட கலர்ஃபுல் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லாதனால நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அரை கப் அளவு ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலி இது இருக்கு இல்லையா டியூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட கலர்ஃபுல் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லாதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறனால எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து மிக்ஸ்டு நட்ஸு 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் இதில் பதாம், பிஸ்தா அண்ட் கேஷ்யூநட் மூணுமே கலந்து 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அரை கப் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி நான் இங்கே எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரே கலர் டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது. அதனால தான் நான் வந்து இது 1/2 கப்பும் மற்றதெல்லாம் வந்துட்டு கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுக்கு பதிலாக 1/2 கப் கலர்ஃபுல்லான டியூட்டி ஃப்ரூட்டியும் 1/2 கப் அளவு செரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். செரி, கிளேஸ்டு செரி இருக்குல்ல, அதை எடுத்தாலும் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடறேன். இங்கே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலும் சீவரும் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேங்க. ஓல்டு வீடியோஸில் நிறைய வீடியோஸில் கமெண்ட் வந்துட்டே இருக்குது கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த கப் வேணாட்டு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கூட எடுத்து அதை கூட மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு அரை கப் அளவு மைதா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன் 180 கிராம்ஸில். ஸோ இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு பால் பொடி எடுத்திருக்கேங்க. அதுவும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டோட்டலி மிக்ஸ் ஆகி கிடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு விஸ்கு இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலும் ஒரு சின்ன ஒரு கப்பும் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்கும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்கோட ஒயிட் தனியாக, அந்த எல்லோ கலர் பார்ட் தனியாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இது இந்த மாதிரியே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உடச்சிட்டு 2 முட்டை மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஓட்டில் இன்னொரு ஓட்டில் அந்த எல்லோ கலர் தனியாக வந்துடும். அந்த ஒயிட்டு வந்து தனியாக உள்ளே போயிடலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பழகிட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தடே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்கும் நான் வந்து இன்றைக்கி பீட்டரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் பீட்டர் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஆர்பேட்டோட பீட்டர் தான் வந்து 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட பீட்டர் வாங்குறதுக்கான நல்ல ஒரு சஜஷன் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அப்படிங்கிறனால இதை பற்றி மட்டும்தாங்க தெரியும். இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 150 வாட்ஸோடது. சரி, ஓகே. இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எக் ஒயிட் வந்து தனியாக எடுத்தோம்ல, அதை வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். இந்த மிக்சிங் பவுலில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடிக்கிறதுக்கு. இந்த எக் யோக்கை நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சு எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பீடில் வச்சு அடிங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பீடுக்கு போங்க. அப்புறம் 3 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பீட். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸ்பீடை. 1 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை நான் எடுத்திருக்கேங்க. இங்கே இந்த கப்பில் வந்துட்டு பாதி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக விழுந்துருச்சு. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா அடித்து பதையானதுக்கப்புறமா அடுத்த ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்.
நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் அதிகப்படுத்தி ஹை ஸ்பீடுக்கு வந்து போங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு இது வந்துட்டு ஃப்ளஃப் அப் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா? மெதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளஃப் அப் ஆகி கிடைக்குதும். இப்போ வந்து பாருங்கள் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துட்டு ஆகியிருக்கும். இப்போது எக் ஒயிட் எந்த அளவுக்கு அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஸ்டிஃப் பிக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அளவுக்கு வந்துட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் யோக் தனியாக வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எப்படின்னா அந்த எக் யோக் மிக்ஸ் ஆனால் போதும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா எக் யோக் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த பதம் மாதிரி இவ்வளோ தூரம் அந்த இது அப்படியே வந்துட்டு கம்மியாயிரும். அந்த மாதிரி நமக்கு ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸு மட்டும் கொடுங்க. அதனால தான் ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் ஃபாஸ்ட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஸ்பீடாக நான் அடிக்கவே கிடையாது. இப்போ 5 முட்டை கருவுமே ஆட் பண்ணி நம்ம அடிச்சு எடுத்தாச்சு. அப்போது வந்து பாருங்கள் அந்த ஃப்ளஃப் அப் ஆனது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இதாகி போல் அமுங்கி போல் இந்தளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மைதா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு விஸ்க்கு இல்லைனா அந்த பீட்டரோட அந்த இது இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி சுடில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. அடுத்ததாக இங்கே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து பாதி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. நான் மறந்துட்டு எல்லாத்துலேயுமே மைதா மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபைனலி நான் வந்து வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம வச்சுருந்த மைதா மிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். டோட்டலி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போட்டு ஏன்னா அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. லைட்டாக அந்த ஃப்ளாரும் அந்த எக் மிக்சரையும் லைட்டாக வந்துட்டு நீங்கள் பைண்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் எக்கும் ஃப்ளாரும் நல்லா பைண்டப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக மெல்டட் பட்டர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மெல்டட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம பைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக பைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கிற பட்டர் ஃபுல்லாகவே பைண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருங்க. ஸோ மேலே வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அதை ஆட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்தனால இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து எடுத்து வச்சுட்டேன் மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து கிச்சன் டவலில் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த நம்ம ஆட் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பேக்கிங் பண்ணுறதுக்காக வச்சலாம். இந்த ஸ்டேஜில் அவன் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 8 இன்ச் பேனில் தான் இன்றைக்கி நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இந்த கேக்கு. நீங்கள் வந்து 8 இன்ச் ஒரு 9 இன்ச் பேன் ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பேக் பண்ணுறதுக்கு. ஹைட் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற 8 இன்ச் பேன் தாங்க எடுத்திருக்கேன். எல்லா கேக் பேட்டரும் கரெக்டாக ஃபிட் ஆச்சு அதில். அதேமாதிரி நல்லா கேக்கோட ஹைட்டும் வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. கேக் பேட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பேனில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டபுள் டேப் கொடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு இது மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து கிச்சன் டவலில் போட்டுட்டு நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க தனியாக. அந்த மைதா மிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே திருப்பி வந்து கார்னிஷிங் போட்டுக்கிட்டேன். மேலே நல்லா கலர்ஃபுல் கார்னிஷிங் கொடுக்கும்போது கேக் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ 170 டிகிரி செல்சியஸில் 45லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். கேக்கோட ஹைட் பொறுத்து அண்ட் நம்ம எடுத்துருக்கிற டின் சைஸ் பொறுத்து கேக்கோட பேக்கிங் டைமும் மாறும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட அவனுக்கு 55 மினிட்ஸில் வந்துட்டு பேக் ஆகி கிடச்சிது 170 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து நம்ம டீமோல் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக் வந்து டீமோல் பண்ணுங்கள். எடுத்ததுமே வந்துட்டு அவசரமாலாம் போட்டோம் அப்படின்னா கேக்கு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து போட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ்னால எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மேலே. பட் டியூட்டி ஃப்ரூட்டி போடும்போது நமக்கு கஷ்டமே இருக்காது, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைட்ஸ் வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். சில பேர் பெரிய சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கேட்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி டீ கேக் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணுறேன். கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரூட் கேக் வந்து ஒரு டீ கேக், நம்ம டீ டைம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு கேக்கு. ஸோ அதோட டெக்ஸ்சர் வந்து பாருங்கள், பர்ஃபெக்டாக டீ டைம் கேக்கோட டெக்ஸ்சர் தான் வந்திருக்கு. இது வந்து மாய்ஸ்டான கேக் கிடையாது, கொஞ்சம் ட்ரையான கேக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பீஸ் போட்டுட்டு எந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இனிமேல் நல்ல கலர்ஃபுல்லான டியூட்டி ஃப்ரூட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கேக்ஸ் பார்க்கறக்கு நல்ல லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். கட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால லைட்டாக கட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது பிரச்சனையே இருக்காது, நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இதில் ஆரஞ்ச் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், மேங்கோ எசன்ஸ் ஆர் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எசன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இந்த தடவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுப்பேன். அண்ட் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சட்டுன்னு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.